முனமேல் நிக்கணும் அதே மண்ணிக்கு அக்னிய குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியல வந்து நிக்குதாயா. இதுக்கு ஒரு கடன் போட்டு இன்னைக்கு நல்லபடியா வாழ வச்சு கூட நீ காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. எடுத்த காயும் கை விட மாட்டேங்குதப்பா. தொடர்ந்து எல்லாமே நட்டம். அது போக கைவிட்டு போனது கைக்குள்ள சேர மாட்டேங்குதாயா. இதனால இன்னைக்கு நிலம் உழைஞ்சிட்டு நிக்குது. இது அவமானம் நடக்காம நீ வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிற மரபொருளா சொல்றேன். புரியுதா? தாய்ந்தாப்புமா நான் இருக்கிற தகுதி மனைவி கலந்து வேண்டாமப்பா. இந்த பாலத்துக்கு இருக்கும் எண்ணி 9 நாளுக்குள்ள அதுக்கு விட தரணும். போதுமா? விட தந்து உங்க வட்டியை வாழ வச்சு கொடுக்கல அப்படின்ட்டா இந்த பாலத்துக்கு இருக்கணும் பொய்ச்சாமி நினைச்சுதான். புரிஞ்சுதா தாயி? முடிச்சு கொடுத்துறேன். ஆளாமலம் தலைவர மாதிரி தலைவரை காரியத்தெல்லாம் நடத்தி ஏபடி உனக்கு தங்கத்தாயும் போட்டு தரலாம். கைவிட்டு போகாத தகுதி மனைவி. புரிஞ்சுதா? இந்த பாலத்துக்கு இருக்க கூட வந்து நிக்கிறேன். அதுக்குண்டான முயற்சி இப்ப கூடவே வந்தாங்க. முடிச்சு கொடுத்தாங்க. இந்த அப்படி இந்த அடியா போக்குவரத்துல வச்சுட்டா உங்களுக்கு பொறுப்பு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படித்தான் பண்ணுவேன். போ ஐயா. அடுத்த ஐயே ஒட்டிமாக ஊடு எல்லாம் கோர்ட்டு கச்சேரி பிள்ளைங்கத்துல கைவிட்டு போயிடுது இல்லையா. இது மறுபடியும் எனக்கு அதை அமைச்சே கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டா அது தக்காச்சிக்கா வச்சிருந்தேன் இல்லையா. இப்போ அதுக்கு ஒரு விட நான் காமிச்சிருக்கேன். வச்சிருக்கேன்னா பைசூல முடிச்சு தர்றேன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? இப்ப பைசூலுக்கு தயார் பண்ணியாச்சு. ஓ வீட்டு கொடுத்தாங்க. சொத்தை வாங்கி கையில கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? ஒன்னும் தப்பு நடக்காது. வாங்கி கொடுத்துட்டா என்ன பண்றேன்னு அப்புறம் பேசிக்கலாம். புரிஞ்சுதா? அப்புறம் இளங்கால் கொஞ்சம் குறுமணிட்டு இருக்கான். இளங்கால் இன்னைக்கு நல்ல பயந்த ஆனா எல்லாம் கூட்டு சேர்த்துக்கிட்டு எல்லாம் கண்டபடி சுத்துது. இதுக்கு ஒரு நல்ல விட கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா. அடியா தங்கம் அவனை தப்பு சொல்ல மாட்டேனாயா. அவனை தங்கத்தை தகன் பண்றாங்க. கூடா நட்பு கேடா முடியுது. அது மீட்டு போடலாம். மீட்டு உன்ற கையில ஒப்படைக்கிற கல்யாணத்தை படி போட்டு புரிஞ்சுதா? கல்யாணத்தை படி போடலாம். அன்னைக்கு படியாத போடலாம். தாய் என்னைக்குமே உன்ற பட்டிக்கு நான் பாதுகாப்பா தான் நிற்பேன். கைவிட்டு போக மாட்டேன். எத்தனை ஆண்டு காலமா நீ கையெழுந்திட்டு வர்றேன். இல்லையா தாயி? பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு கோட்டையில முத்தம் கொடுத்துறேனப்பா. இது சத்திய பாக்கு. சொத்தை மீட்டு கொடுத்தாச்சு. ஓ வரும்போ இந்த தாய் நோவு நொடி தாங்க முடியலையா. நோவு நொடி தாங்க முடியலையா. மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க. ஏதேதோ சொல்றாங்க. விடகுடு இந்த தாய் கொடுக்குறா. ஒன்னு அடுத்து ரசம் போட்டு கொடுத்து உப்பு போட்டு ஒன்னு 4ஆவது சாப் தொடச்சு சுத்தி வீசிடு. பட்டி கரையில் பால் பொங்குதுப்பா. தாயே கருப்பம் போட்டியில இன்னைக்கு என்னென்னமோ நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கிறியே. தாயி இந்த பாலத்து கருப்பம் போட்டியில திசைக்கு திசை எங்கேயோ மாறி துக்கிட்டு மரபொருளாக பேசிட்டு வர. இதனால இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு என்ற பட்டி தப்பா நடக்குது. இதுல இருந்து வீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா. உண்டாலியா தாயி? தாய் தாப்புமா நான் இருக்கிற தகுதி மண் இல்லையே. புரியுதா தாயி? அதையெல்லாம் அழிச்சு அப்புறப்படுத்தி உன்ற பட்டியில என்ன மொத தூர் நான் உடன்போம். புரியுதா தாயி? தலைய வளர்த்தரனாயா. இது சத்தியம். போதுமா? தகிரிமப்போ அடியா ஏன்னா பெங்களூருக்காரனுக்கு பால் கடை வச்சு கொடுத்தவனுங்களா. அடியா என்னமோ மனசுக்கோ போட்டு குழப்புன்னு குழப்பிட்டு வந்து நின்று தப்பிக்குமா தப்பிக்காதா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். என்ன பண்ணலாம் நீயே சொல். இருந்தா சிரமப்பட்டு இல்லைன்னா நிம்மதியா போயிரு. ஒண்ணு இது. ரெண்டாவது உயிர் பிச்சை கேட்டு வந்து நிக்குதுன்னு சொல்றேன்.
கலங்க வேண்டாம். இதுக்கு ஒரு உத்தரவு தர்றேன். அப்படி மீறிட்டா என்னை தப்பா நினைப்பியா? சரி, என்னை வந்து கை ஏந்திட்ட, காப்பாத்திடலாம். காப்பாத்திடலாம், குத்துணும். என்னமோ நடக்குது, நீ அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காத. மீட்டு கொடுத்துற, நல்லது பண்ணி கொடுத்துற. ஓ வரணும், காப்பாத்தல பொழுதுக்குள்ள மாற்றம். அடியா, நில உழைஞ்சு வந்து நின்னுச்சு. தள்ளி நில்லு. நில உழைஞ்சு வந்து நின்றுச்சு. இல்லையா, இன்னைக்கு தொழில் முறையும் அமைச்சாச்சு, வருமானத்துக்கு அமைச்சாச்சு. கொஞ்சம் சிக்கலா நிக்குதுன்னு அதுக்கு ஒரு திசை காமிச்சிருக்கிறேன். வருமானத்துக்கு அந்த வருமானத்தை கைப்பற்றி கொடுத்தோம்னாய கடனை நான் கட்டி போதுமா? அதே மாதிரி பெத்த கண்ணு பொண்ணா படிப்பை முடிச்சாச்சு, பதவி வேணும்னு வந்து கேட்டேன், பதவியும் கொடுத்தாச்சு. ஓலை மட்டும் ஒண்ணு வந்தா போதும். இல்லையா, வெளிநாட்டு உத்தியோகம் ரெண்டு பக்கம் காரிய உத்தரவு போட்டிருக்கேன்னப்பா. அதுல ஏதோ ஒண்ணு முடிச்சு கொடுத்தா போதுமா? ரெண்டுமே வரும். உனக்கு எது வேணுமோ பிடிச்சுக்கோ, போதுமா? தொழில் ஏற்படுத்தியாச்சு, நல்லபடியா பொழைச்சுக்கோ. போ வரப்போ. அடியா, கோட்டையில நீ கொடிநாட்டி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறிய. இல்லையா, இந்த இல்லத்துக்குள்ள கொஞ்சம் சோதனை நடக்குது. சிலது ஏமாந்த பொழப்பு பொழைச்சிட்டேன், மரபு சொல்றது புரியுதா? அந்த ஏமாந்த பொழப்புக்கு வழி தேடி அதே முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். இல்லையா, எல்லாருமே இப்படி விட அப்படியே பிடிச்ச எப்படி பிடிச்சல்லப்போ போதுமா? எத்தனையோ பக்கம் போய் கையேந்திட்டு வந்துட்டேன். அப்படி பண்ற இப்படி பண்ற அதை செய்யறேன்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணு நடக்கல. கடக்குள்ள இந்த கருப்பனை வந்து பார்த்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்துட்டீங்களா? நீங்க நம்பி வந்துட்டீங்களா? தாய் தவப்புமா கூட வர முதல் உனக்கு இன்னைக்கு ஒரு படி ஏறாம நிக்குது, 9 படி காமிக்கிறாங்க. அது போக ஏமாந்ததுக்கு வழி தேடி கொடுத்தாங்க. இந்த பாலத்துக்கு இருப்ப திசை காமிச்சு உடைய நிலையா நிக்க வச்சு அதை கைப்பற்றி கொடுத்தாரு. போதுமா? போ. அடியா, நில உழைச்சு வந்து என் பட்டியல் நின்னது. பூமி விற்பனைக்கெல்லாம் வந்து நின்றுச்சு. இன்னைக்கெல்லாம் சில திசையை மாத்தியாச்சு. இப்போ உன்ற ஏட்டுக்கு வந்து கேட்க ஒரு தொழில் அமையணும், உனக்கு இல்லம் தெளிவா நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்கிற. கலங்க வேண்டாமாயா, நல்லபடியா ஒரு அமைப்பு, நீ முட்டை அமைப்பையே அமைச்சு கொடுக்கணும். முட்டை அமைப்புக்கே அமைச்சு கொடுத்து இதே பட்டியல் உனக்கு கொடிநாட்டி கொடுத்து நிறுத்தி காமிக்கிறனாயா, புரிஞ்சுதா? அதே மாதிரி அடியானுக்கு பயந்து கூடாது. என்ன படிப்பிலும் சரி, சுயரூபத்திலும் சரி, ரொம்ப சோம்பேறியா இருக்கிற. அதே மாதிரி உடம்புலையும் சரி, மனசுலையும் சரி, எல்லாமே நிக்குது இல்லையா? இதுக்கு அடியா மேல தப்பு இல்லையாப்பா. இது ஒரு அண்டாவது வந்து இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி நிக்கிறாருக்கு பேய் பேசாதுன்னு நினைச்சிட்டாரு. அதெல்லாம் விட்டு என் பொறுப்புல அதை நீக்கி கொடுத்த முடிய மாதிரி எப்படிக்குதுன்னு அது அகற்றாட்டு அடியான வாழ வச்சு படிக்க வச்சிடலாமா? போதுமா? படிக்க வச்சலாம், பயந்துக்காத. ராத்திரி நேரத்துல பார்த்துட்டு இருந்தா காலை சுண்டு. தூங்கிட்டு இருக்கா, வேலை பிடிச்சிருக்குமாப்பா. அதே மாதிரி உனக்கு சரியா தூக்கம் வராது. வந்தாலும் அப்படியே காலங்காத்தால எந்திரிக்க முடியாது. யானையே இருந்துச்சுமா இருக்குமாயா, புரிஞ்சுது? அவன் மேல தப்பு இல்ல, இது வேற. அது அனுப்பிச்சு போடலாம். அடியானுக்கும் சரி, உனக்கும் சரி கூட வந்து நிக்கிற. புரிஞ்சுதா? கொட்டை கழுத்துல போட்டுருந்தா வராமட்டுமா? கருப்பம் கோட்டையில் இன்னைக்கு வந்துட்டீங்களா, இனி வந்துருமான்னு பார்த்தலாம். புரிஞ்சுதா? சொல்றது புரிஞ்சுதா? புரியுது. கை பிடிச்சிட்டேன், விட மாட்டேன். நீ விடாம பிடிச்சுக்கோ. என்ன தாயி, இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? உடனே தாயி ஏப்பண்ணா தீர்ப்பு கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். உனக்கு சாதகமா கூட நீ கேட்டுட்டு நிக்கிற, உனக்கு சாதகமா கூட நீ கேட்டுட்டு நிக்கிற. இதுல நல்ல தீர்ப்பு ரெண்டு பேர் பக்கம் வரமாட்டேன். நான் தீர்ப்பு கொடுக்கிற தீர்ப்பை ஏத்துக்குவீங்களா? தாய் ரெண்டு பேருமே மனம் வந்து கூட வேண்டாம். புரிஞ்சுதா? விங்கணிக்கவும் வேண்டாம். தாய்க்கு அப்புறமா நான் இருக்கிற நாய புரியுதா? புரியலையா? புரிஞ்சுதா? வெளியே சொல்ல மாட்டேன், கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். இதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்ல தீர்ப்பு தரனாய் போதுமா? அது போக இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை. 4வது இன்னைக்கு வாழ்வா சாவம் அப்படிங்கிற முடிவு கட்டிட்டு இன்னைக்கு 4 பக்கம் அக்கினி கட்டி போட்டு நிறுத்தி நிற்கிறாயா. இதெல்லாம் விஞ்ஞானிக்க வேண்டாம். நீ வந்த காரியத்தை நல்ல தீர்ப்பு கொடுத்து நல்லபடியா 2 பேர்த்துக்கு பங்குமெல்லாம் முடிச்சு கொடுக்கறனாயா.
சரி இதுதாயே தெய்வத்திட்டு போய் முறம் போட்டுக்கிட்டு வர நிற்குது. சரி விடு, நான் பாத்துக்கிறேன் விடு. ஒன்னாளுகளை கை பிடிக்கிறது இல்லை, இருந்தாலும் பிடிச்சிட்டுனாயா மனசுக்குள்ளார இத்தனை போட்டுட்டு நிறுத்திட்டு இருக்க வேண்டாம். புரிஞ்சுதா தாயி? தாய் நீயும் அப்படிதான் கவலைப்பட்டுட்டு நிற்க வேண்டாம். ஒன்னா ஜேன்னு பொழைப்பா, எந்த விதத்தில் குறைவது சேராது. இதுக்கு இந்த பாலத்து கருப்பு சத்திய பாக்கு கை நீட்டு அடிச்சு சொல்றேன் நாயா, உனக்கு பாதகம் வராம பார்த்து போ. அப்படியே போய் போய் பூமி விற்கவனே, பங்களா கட்டவனே, இல்லத்துக்குள்ள நிம்மதி ஆகவனே அப்படின்னு வந்து கேட்டுட்டு கொஞ்சம் சோதனை போட்டுட்டேன் நான். புரிஞ்சுதா? என்னை நம்பி கையேந்தி வருவியா வரமாட்டியா அப்படிங்கிறதா கொஞ்சம். ஆனா மீண்டு வந்துட்டேன், பயப்பட வேண்டாமப்பா. இதுல ஒருத்தர் இடக்கூடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒருத்தன் அவனை அல்லையில ஒத்த அளவு சூடு போட்டு அவனை நவுத்தி விட்டு இந்த பூமியை வித்து கொடுத்துடணும். வித்து உன்னை அரண்மனையில உட்கார வைக்கல அப்படின்னா இந்த பாட்டு கற்பனை பொய்ச்சாமின்னு நினைச்சுக்கோ. புரிஞ்சுதா? அரண்மனை கட்டி போடலாம், ஆண்டு போடலாம், பயப்பட வேண்டாம். இந்த கருப்பங்கோட்டையில முடிச்சு கொடுத்துறேன். வந்து என்னை வந்து கையை இந்தடியா. ஓ அரசாண்டு போடலாம் ஐயா. கருப்பங்கோட்டையில் இன்னைக்கு நிலவளைஞ்சு வந்து நிக்கிறே இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி மொடமால் நின்று நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு ஐயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? காரியம் மத்தனைக்கு சேதாரமாய் போச்சு, வருமானம் தடுமாறி நின்று போச்சு, இல்லத்துக்குள்ள ஒரு சிக்கல். என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? நீயும் ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறை போட்டு அடியா கும்பிட்டானப்பா. அந்த தேவாதி ஒண்ணு செய்யலன்னு அந்த தேவாதி விடாது கும்பிடு, விட்டுறாத. புரிஞ்சுதா? அடியா நான் இருக்கிற தகுதி முறையில் விங்கடிக்காம உனக்கு எனக்கு தெரியுது மாதிரி பேசுறது புரிஞ்சுதா? தாயின் அப்புறமா நான் இருக்கேன், உனக்கு சாதகமா தான் நான் வருவேன். போதுமா? உன்ற காரியத்துக்கு உனக்கு சாதகமா நின்று உன்ற காரியத்தை முடிச்சு கொடுத்துறது சத்திய பார்க்க போதுமா? காமிச்சல்லாம் தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சிருக்கிறிய என்ற தங்கம். இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி மூலமே நான் நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு இல்லம் தடுமாறி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள 10 பணம் வரவில்லாம தொழில் முடங்கி செல்வாக்கு முடங்கி இன்னைக்கு பட்டி அத்தனை கட்ட தச்சு கச்சல் வீதியில் விட்டுட்டாங்க ஐயா. உடனே தாயி தாயி ஆலாமரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு சோதனை போட்டு போட்டி போறாமல் நடந்து போச்சு பாத்தியா? தாய் உன்ற வட்டி முடங்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேலாகுதாயா. அதுல இந்த 1 வருஷ காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாம வாழ்வா சாவான் வந்து நிக்கிறதாயி. பயப்பட வேண்டாம், கோட்டையில கட்டை உடைக்கிறதாயி. கட்டை உடைச்சு தொழிலே அமைச்சுட்டு அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? மற்றது நான் போதுமா? தாயே இல்லத்துக்குள்ள காரியம் அத்தனை சேதாரமாய் போச்சே இல்லையே தாயே? இந்த பாலத்து கருப்ப கோட்டையில் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம வந்து இன்னைக்கு இதுக்கெல்லாம் விட கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா? இல்லத்துக்குள்ளார வருமானம் பத்த மாட்டேங்குது, கடன் சொல்ல தலைக்கு மேல ஏறி நிக்குது. இல்லத்துக்குள்ளார சிலது கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நீங்க மனப்பொருளா பேசிட்டு அதை வெளியும் சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிற. இதுக்கெல்லாம் தடை போட்டு நல்லது கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? விடையை கொடுத்து உங்க கையில ஒப்படைச்சு போதுமா? அந்த பொண்ணால கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துட்டு போச்சோம். தாயே அங்க கருப்பங்கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா? இல்ல மத்தனை இன்னைக்கு படுகளை ஜாங்கி போச்சு, பட்டி அத்தனை இன்னைக்கு கட்டத்தை கச்சேரி மீது நிக்குது, நில குழஞ்சு வருமானம் பத்த மாட்டேங்குதாயா? நல்ல காரியம் அத்தனை சேதாரமாய் போய் நிக்குது, வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். கையிட்டு போனது முதல் கைக்கோடி சேர்த்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? மொத்தத்துல ஒன்றரை பட்டி வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறும் பட்டியே நிக்கிறாயா? புரியுதா புரியலையா? இது எல்லாம் மீட்டு அமைச்சு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது. தாங்கார கருப்ப கோட்டையில கொட்டி கொடுத்துடலாம், அதை முடிச்சு தர்றேன்னு சொல்லி ஐயா நான் இருக்கணும்ல, ஏன் கவலைப்பட்டு நிக்கிறேன்? முடிச்சு போடலாம், செஸ்ஸை காமிக்கிறேன் ஐயா. செஸ்ஸையோட்டி கொடுத்து பட்டியல ஒண்ணு ஒப்படைக்கிறேன்ப்பா. இது சத்திய வாக்கு. நான் இருக்கிறேன் 9 நாள்ல விட தரணும். போக
இந்த கருப்பு கிட்ட வந்த அப்படின்னா இன்னைக்கு நிலையத்து போயிருக்குமே. கொஞ்சம் இல்லையா? இந்த கருப்பு இன்னைக்கு பாதுகாப்பு வளையம் போட்டுன்ற வட்டி வச்சிருக்கனாயா ஒண்ணு கலங்க வேண்டாம். நோவு நடி பத்திலாம் கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். அதெல்லாம் எந்த நோவு வந்தாலும் அந்த நோவு அத்தனைக்கு விட கொடுத்தாச்சாயா. புரியுதா? அது போக தொழில் முறைக்கு 10 பணத்துக்கு உத்தரவு போட்டலாம். புரியுதா? அப்படி இல்லையா? நான் நிறுத்த தனி மணில இன்னும் சில விஷயத்தையெல்லாம் மலையில போட்டு நிக்கிறேன். மலையாட்டு நிக்கிறேன்னு சொல்றேன். 8 நாளுக்கு ஒரு முறை காமிக்கிறேன். அந்த முறை பிரகாரம் போ. அத்தனைக்கு விட கொடுத்தேன். போ, நான் வரேன் போ.